அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் யூடியூப் பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது இந்த தமிழ் சிங்கள புதுவருட பண்டிகையினை கொண்டாடும் எங்களுடைய நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் புதுவருட வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நான் உங்களுடன் பேச உள்ள விடயம் தான் என்னவென்று சொன்னால், அதாவது பாராளுமன்றத்தின் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தனிநபர் பிரிவினை, அதாவது பலவந்தமாக இருக்கப்பட்ட ஜனாசாக்கள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு விதந்துரைகளை வழங்குவதற்காக வேண்டி ஒரு தெரிவுக்குழு ஒன்றின் நியமிப்பு தொடர்பாக அண்மை பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பாகத்தான் இன்று உங்களுடன் பேச உள்ளேன். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், கடந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் பரவல் ஒன்று இடம்பெற்றது. இதன் காரணமாக நாடு மட்டுமில்லை முழு உலகமும் முடக்கப்பட்டது. புதிய ஜூம் தொழில்நுட்பத்திலூடாக உட்பட இணையதளத்திலூடாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் மக்களை குவாரண்டைன் தனிமைப்படுத்தும் நடவடிக்கை மற்றும் இப்படி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொரோனா தொற்று வைரஸ் பரவிய காலப்பகுதியில் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சுகாதார அமைச்சு போன்ற பல நிறுவனங்கள் பல சிபாரிசுகளை, எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கைகளை கழுவ வேண்டும், பல இடப்பொருள்களை வழங்கியது. அது போன்றுதான் இந்த தொற்று காரணமாக உயிரிழப்போரை எப்படி அவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் எப்படி விடயங்களையும் உலக சுகாதார ஸ்தாபனம் உட்பட பல நாடுகள் வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டிருந்தது, இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் உயிரிழந்தால் அவர்களுடைய உடல்களை தகனம் செய்யலாம் அல்லது நல்லடக்கம் செய்ய முடியும் என்று ஒரு சிபாரிசினை வழங்கியிருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம், அப்போது இலங்கையுடைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் என்ன செய்ததென்றால், இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழங்கப்பட்ட சிபாரிசினை கணக்கில் எடுக்காமல் அவர்கள் ஒரு சிபாரிசை வைத்தார்கள். அதாவது இந்த ஜனாசா எரிப்பின் காரணமாக உயிரிழப்பவர்களை தகனம் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு எடுத்தார். குறிப்பாக இலங்கை வாழும் மற்றும் உலக இருக்கிற முஸ்லீம்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் இந்த தீர்மானத்தினூடாக குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினுடைய மத கொள்கைகளை மீறிய செயலாகத்தான் காணப்பட்டது. குறிப்பாக அக்காலப்பகுதி உலக நாடுகள் கூட பலமாக இந்த இதுக்கு எதிர்ப்போடிட்டது. குறிப்பிட்ட ஒரு இனத்தினை இலக்கு வைக்கப்பட்ட, அதாவது கடந்த 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை என்பதை இலக்காக கொண்டு அவர் இந்த முயற்சியினை முன்னெடுத்திருந்தார். இன்னும் அதில் அவருக்கு ஒரு துணையாக அந்த COVID-19 தொடர்பாக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவும் இதற்கு அவருடைய இதனை கருத்தினை ஒத்துழைப்பு வழங்கி, அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் இருக்கின்ற மெத்திகா வித்தானகி அவர்களும் கட்டாயமாக உடல்கள் தகனம் செய்யப்பட வேண்டும், புதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிலத்தடி நீர் நிர்வாக கொரோனா வைரஸ் பரவும் என்று பல பொய்களை எல்லாம் அந்த பரப்பினார்கள். இப்படியான இதன் காரணமாகத்தான் முதலாவது முஸ்லிம் ஜனாசா 2020ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி நீரிழிவு செய்த ஒரு சகோதரருடைய ஜனாசா பலவந்தமாக குடும்ப உறுப்பினர்களுடைய சம்மதமின்றி பலவந்தமாக எரிக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் சுமார் 300 கிட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட தகவல்களுக்கும் தெரிவிக்கப்பட்டால், நான் உத்தியோகபூர்வமாக எத்தனை என்ற தகவல் இதுவரை சுகாதார அமைச்சினாலோ அல்லது இலங்கை அரசாங்கத்தினாலோ இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த வருடம் ஒரு அமைச்சர் பற்றி 286 அப்படின்னு ஒன்று சுமார் சொல்லப்படுதுன்னா, இதுவரைக்கும் அந்த பலவந்த ஜனாசா அறிக்கப்பட்டவர்கள் பெயர் பட்டியல் இதுவரைக்கும் உத்தியோகம் வெளியிடப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தான் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு அப்போது பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கான் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இந்த பலவந்த ஜனாசா எரிப்பினை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை அவர் கோட்டபாய ராஜபக்சவிடம் முன்வைத்தார். அவருடைய கோரிக்கையினை கோட்டபாய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் கோவிட் தொற்றுக்காரமாக உள்ள முஸ்லீம்களை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டிய ஒரு தீர்மானத்தினை முன்னெடுத்தார். அதன் பிரகாரம் ஆனால் அந்த ஜனாசாக்களை எங்கேயும் அடக்க முடியாது, ஓட்டமாக மஜ்மா நகரில் மாத்திரம்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையாக இருந்தபடியா எப்படியாவது அதாவது தகனம் செய்வதை நிறுத்த வேண்டிய அடிப்படையில் முஸ்லீம் சமூகம் அதுக்கு இணங்கி ஜனாசாக்களை ஓட்டமாவடியில் உள்ள மஜ்மா நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் என்னுடைய மெத்திகா கூறியது போன்று அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களினுடைய நிலத்தடி நீர் நிர்வாகம் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் பரவியதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு எரிக்கப்பட்டவர்களை நினைவுகூர வேண்டியது இலங்கை முஸ்லீம்களின் ஒரு கடமை. ஏனென்றால் 5 வருடங்கள் இதன் காரணமாக இந்த முதலாவதாக எரிக்கப்பட்ட மார்ச் 30 எரிக்கப்பட்ட பலவந்த ஜனாசாவினுடைய இதை வைத்துக்கொண்டு கடந்த வாரம் கொழும்பில் ஒரு பாரிய நிகழ்வு, அதாவது இந்த ஜனாசா
பலவந்த ஜனாசா எரிப்பினை நினைவுகூரும் நிகழ்வு ஒன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 15க்கும் மேற்பட்ட முஸ்லிம் சிவில் அமைப்புகள் சேர்ந்த, அதாவது அகில இந்திய ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா, தேசிய சூரா சபை, அகில இந்திய வையம் அமைப்பு பேரவை, அதுபோன்று அகில இலங்கை முஸ்லீம் லீக் போன்ற பல முக்கிய முஸ்லீம் அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தது. உண்மையில் இது ஒரு நல்ல விடயம். அதாவது எப்படி யுத்தத்தினால் உயிரிழந்த இராணுவ வீரர்கள் வருடாந்தம் நினைவு கூறப்படுவது போன்றும், அதுபோன்று யுத்தம் காரணமாக உயிரிழந்த தமிழ் மக்களுடைய நினைவு நாள் வருடாந்தம் கொண்டாடப்படுவது போன்றும் பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்வு வருடாந்தம் கொண்டாடப்பட வேண்டும். அந்த நிகழ்வு கொழும்பில் மாத்திரம் கொண்டாடப்படாமல் இலங்கையில் உள்ள பல பிரதேசங்கள் கொண்டாடப்பட வேண்டும். இப்படி கொண்டாடப்படுவதற்காகத்தான் இது ஒரு அநியாயம் இடம்பெற்றதை மாற்று மருத்துவர்களுக்கு நாம் காண்பிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இதுக்கு ஒரு நியாயம் கோருவதற்காக மற்றவர்களுடைய ஏனைய சமூகத்தின் உதவியினை பெற்றுக் கொள்ளும் என்றால், கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் எதிர்கட்சி தலைவர், சமய தலைவர் பலரை ஆதாரிக்கூடியதாக இருந்தது. இது போன்ற நிகழ்வு கட்டாயமாக நடலறிவு ஏற்பாடு செய்ய வேண்டிய என்பதான பொறுப்பாக இருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் இந்த நிகழ்விலேயே அகில ஜமியத்துல் உலமாவினுடைய செயலாளர் நாயகம் அஷேக் அர்க்கம் அமைச்சர்கள் ஒரு விசேட உரையுடன் நிகழ்த்தினார்கள். அவருடைய உரையின் போது அவர் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதாவது அமைச்சரவை பத்திரத்தினூடாக பொது மன்னிப்பு இதற்கு நியாயம் வழங்க முடியாது. குறிப்பாக இதற்கான பொறுப்பானவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும். சட்டத்தின் நிறுத்தப்படாவிட்டார்கள் அவர்கள் தான் செய்த பிள்ளைகளை ஒற்றுக்கொள்வதற்காக முன்வந்தவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். அதே நேரத்தில் தான் இந்த பலவந்தமாக அறிக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும். அப்படி வெளியிடப்பட்டு அவர்களுடைய பெயர்களை வெளியிட்டு அவர்களுடைய பெயர்கள் உள்ளடங்கிய ஒரு இடம் உண்டு, அவர்களுக்கு அந்த பட்டியல் உள்ளடங்கிய ஒரு இடம் உண்டு உருவாக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு நினைவுபடுத்துவதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் எமது முஸ்லிம்கள் ஜனாசாக்களை சென்று நல்லடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களை தரிசிப்பது போன்று தகனம் செய்யப்பட்டவர்களுடைய தரிசிப்பதற்கான ஒரு இடம் ஒன்று அவசியமாக இருக்கின்றது. அதை கட்டாயம் அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பகிரங்கம் ஒன்று கொடுத்தோம். மீறி அது ஒரு நல்ல கோரிக்கை ஒன்று. இதனை அரசாங்கம் எதிர்காலத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட கோரிக்கை விடுகின்றோம். ஆனால் இதே நேரத்தில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பல தடவைகள் வாய்மொழி மூலம் மக்கள் எழுப்பினார். இந்த பலவந்தமாக அறிக்கப்பட்ட ஜனாசாக்களின் பேர் பட்டியலை வெளியிடுங்கள் உண்டு. ஆனால் இதுவரைக்கும் சுகாதார அமைச்சு இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. இது ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கிற கோட் ஆஃப் கண்டக்டின் பிரகாரம் பலவந்தமாக அறிக்கப்பட்ட பேர்களை வெளியிட முடியாது என்று சிரேஷ்ட அமைச்சரான சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். அது மாத்திரமாக பல தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இதுவரைக்கும் தகவல்கள் வழங்கப்படவில்லை. எப்படியோ பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசா கட்சிப்பட்ட பேர் பட்டியலை வெளியிடுவது அரசாங்கத்தின் கடமை. அவர்களுக்காக வேண்டிய அரசாங்கமோ அல்லது முஸ்லிம் சமூகமோ சேர்ந்து ஒரு தனியான இடம் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய நினைவு நாள் கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டிய கட்டாய தேவையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலையத்தை இதேவேளை இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் விடிவெள்ளி பத்திரிகைக்கு பிமல் ரத்னாய், அப்போது ஒரு சாதாரண தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்தவர், இப்போது அவர் சிரேஷ்ட அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அவர் கூறிய விடயம் என்றால், தேசிய மக்கள் அன்றகுமார் திசாநாயக தோழர் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுவப்பட்டால் இந்த கோவிட் பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்போம். அதுபோன்று இதற்கு பின்பு காரணமாக இருந்தவர்கள், பலவந்த ஜனாசா எரிப்பு காரணமாக இருந்தவர்களை நாங்கள் கட்டாய சட்டத்தில் முன் நிறுத்துவோம் என்று அவர் ஒரு நேர்காணல் வழங்கியிருந்தார். ஆனால் குறித்த நேர்காணல் வழங்கப்பட்டு அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு 10 மாதங்கள் கழிந்து விட்டது. இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் அன்றகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் இந்த பலவந்தமாக ஜனசா கழிக்கப்பட்டவர்கள் நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுபோன்று இதுக்கு பொறுப்பானவர்கள் யார் யார் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சட்டத்தின் முழுவதும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது மிகவும் கவலை அளிக்கின்றது. இந்த மேற்குறித்த 2 சம்பவங்களும் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. குறிப்பாக இந்த அரசாங்கத்திலும் அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் ஆட்சியிலும் முஸ்லிம்களுக்கு இந்த பலவந்த ஜனாசா எரிப்புக்கு நியாயம் கிடைக்க மாட்டாதா? அதாவது எப்படி கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் தெரிவிக்க கோரிக்கொண்டிருக்கிறார்களோ, மாறி மாறி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனாதிபதிகள் மாறினாலும் நாங்கள் உரிய குற்றவாளிகளை வெளிக்கொணர்வோம் இதுவரைக்கும் இது நடந்தவில்லை. அதுபோன்றுதான் இந்த பலவந்த ஜனாசா எரிப்புக்கு பொறுப்பானவர்களும் இதுவரைக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு மிகவும் கவலை அளிக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் தலைவர்
ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரிவினை கடந்த ஜனவரி மாதம் கொண்டு வந்தார். அதாவது பலவந்த ஜனாசா எரிப்பு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு பரிந்துரை சமைப்புக்கான ஒரு தெரிவுக்குழு ஒன்று நியமிக்க வேண்டும் என்று தனிநபர் பிரிவினை கொண்டு வந்தார். இந்த பிரிவினை தொடர்பான விவாதம் கடந்த பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்று ஏகமனதாக இந்த பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தனிநபர் பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு சுமார் 2 மாதங்கள் கழிந்துள்ள நிலையில் இன்று வரை கூட இந்த தனிநபர் பிரிவினை நிறைவேற்றப்பட்டதற்கு இணங்க நியமிக்கப்பட வேண்டிய தெரிவுக்குழு இதுவரை நியமிக்கப்படவில்லை. தற்போது இடைநிறுத்தப்பட்டு மாத்திரமும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர், அதாவது இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய பதவி விலக்குவதற்காக வேண்டிய ஒரு பிரேரணை ஒன்று பாராளுமன்றம் கொண்டு வரப்பட்டு அது விசாரணையை மேற்கொள்வதற்காக வேண்டிய ஒரு தெரிவுக்குழு நியமிப்பதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பாக அடுத்த இன்னும் ஒரு சில வாரங்கள் விரைவாக ஒரு பிரேரணை தெரிவுக்குழு நியமிக்கப்பட வைக்கின்றது. அப்படி அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தேசபந்து தென்னக்கோனை பதவி விலக்குவதற்காக வேண்டி எப்படி ஒரு தெரிவுக்குழு அவசரமாக நியமிக்கப்படுகின்றதோ அது போன்றுதான் முக்கியத்துவமான சமூகத்துக்கு ஏற்கனவே ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு தெரிவுக்குழு கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் தனிநபர் பிரேரணை கொண்ட அந்த பாராளுமன்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு ஒரு பாரிய கடமை பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. அவர் கட்டாயம் உடனடியாக இது தொடர்பில் அவர் நடவடிக்கை, குறிப்பாக அவர் ஒரு பாராளுமன்றத்தில் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். 1994 முதல் இன்று வரை பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அங்கத்துவம் வகிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்தின் முக்கிய சபையான பிசினஸ் கமிட்டி என்று சொல்லுகின்ற பிசினஸ் கமிட்டியில் பாராளுமன்ற விவகார குழுவில் அங்கத்துவம் வழங்கப்படவில்லை. அவரை விட அனுபவம் குறைந்த கனிஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் பலர் இந்த பிசினஸ் கமிட்டியில் உள்வாங்கப்பட்ட போதும் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர் உள்வாங்கப்படவில்லை. அவர் ஒரு தனியான கட்சி தலைவர் கூட பாராளுமன்றத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவருக்கு அவர்கள் பிசினஸ் கமிட்டியினுடைய வழங்கப்படவில்லை. பின்னர் அவர் ஜனாதிபதியுடன் பேசின ஜனாதிபதி கட்டாயமாக பிசினஸ் கமிட்டியினுடைய மெம்பர்ஷிப்பை தருவதாக உறுதியளித்திருந்தார். எனினும் சபை முதல்வரான பிமல் ரத்நாயக்க இதற்கு சம்மதிக்கவில்லை என்று தொடர்பில் அமைச்சர் பாராளுமன்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் சபை முதல்வருக்கு இடையில் பாராளுமன்றத்தில் ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றது. எப்படியோ இந்த தொடர் போராட்டத்தின் பின்னணியில் அண்மையில் பிசினஸ் கமிட்டியினுடைய மெம்பர்ஷிப் முஸ்லிம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீமுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமிட்டியினூடாக நீங்கள் பாராளுமன்றத்திற்கும் சபாநாயகருக்கும் அழுத்தம் கொடுத்து மிக விரைவிலேயே இந்த தெரிவுக்குழு அமைப்புக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நான் அதாவது கூறிய போன்று பிமல் ரத்நாயக்கா அவர்கள் வழங்கிய வாக்குறுதி தொடர்பாக நான் பல தடவைகள் அவர் நேரில் சென்று கேள்வி கேட்டிருந்தேன். அவரிடம் எந்த பதிலும் வழங்கப்படும் சாதகமான இந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதுபோன்றுதான் இந்த தெரிவுக்குழு நியமிப்பு தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் அதுபோன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி போன்றவரிடம் வினவியது கூட அவர்கள் கூட காத்திரமான பதில்களை வழங்கவில்லை. அவர்கள் கூட இந்த தெரிவுக்குழு தொடர்பாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டது எப்போது என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இதோடு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மூலம் நான் கேள்வி எழுப்பி கூறினார், இது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரேரணை இல்லை, அதனால் அவர்கள் அரசாங்கத்தினர் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். எதிர்கட்சி தான் இந்த விடயத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி நியமிக்க தெரிவுக்குழுவினை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க கூறினார். உண்மை ரவுஃப் ஹக்கீம் கூறுவார்கள் இது ஒரு தனிநபர் பிரேரணை, எதிர்கட்சி கொண்ட அந்த பிரேரணை. அதனால் காரணமாக நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரணை உடனடியாக இந்த தெரிவுக்குழுவினை நியமிப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல ஏனைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கூட்டாக இணைந்து இந்த விவகாரத்தில் இது ஒரு இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயம் உண்டு. இந்த அநியாயத்துக்கு பொறுப்பானவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த வித மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏனைய சமூகத்தில் வரும் நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதன் காரணமாக இந்த தெரிவுக்குழு உடனடியாக நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது தொடர்பான ஒரு விதந்துரை வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றத்தினால் மிக இலகுவாக செய்யக்கூடிய விடயம் ஒன்று. ஸோ அந்த விடயத்தில் கட்சி பேதங்களை மறந்து அரசியலை மறந்து அனைத்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் எல்லா பாராளுமன்றத்திலிருந்து குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் பிரேரணை கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அதுபோன்ற அகில மக்கள் காங்கிரஸ் தலைவர் ஷாட் பதியுதீன் போன்றவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதுபோன்று தான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் இருக்கின்ற 8 பாராளுமன்ற தலைமை தாங்குகின்ற பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது. ஸோ இவர்கள் அனைவரும் இணைந்து கட்டாயமாக இந்த ஒரு தெரிவுக்குழு நடவடிக்கை. அதாவது ஏற்கனவே நான் கூறியது போல் பிமல் ரத்நாயக் அவருடைய நேர்காணல் மூலம் அவர் குறிப்பிட்ட உறுதிமொழி ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாறி இருப்பது போன்று
தெரிவுக்குழுவும் சில நபர்களின் அரசியலுக்காக வேண்டி இல்லாமல் இது ஒரு உளப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். உளப்பூர்வமாக இந்த பிரிவினை அமையப்பட்டு அதன் மூலம் முஸ்லிம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்கு நீதி கிடைப்பதற்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அதுக்காக வேண்டி உடனடியாக இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இந்த தெரிவுக்குழுவினை அமைப்பதற்காக வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வஸ்லாம். அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.